ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய். இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் 36வது வருடம் தொடர்கிறது. 36வது பிறந்தநாள் எனக்கு. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட முக்கியமான ஒரு இதுவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்குது. இன்றைக்கி 36வது பிறந்தநாளை கால் எடுத்து வைக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட மனமார்ந்த எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கும் அனைவரும் சிறப்பான முறையில் வாழ்க்கை வாழ்வதற்கும் நானும் பிரார்த்திக்கிறேன். எனக்காக நீங்களும் பிரார்த்தியுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல துன்பங்கள் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டுக்கவே கூடாது. உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதுக்கும் துணிஞ்சு வாழ்ந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும். தெரியுமில்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது. அது கணவனாக மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த காலத்தில் விட்டு கொடுத்து வாழ்கிறது என்னென்னு கணவனுக்கும் தெரியல, மனைவிக்கும் தெரியல. அதுதான் உண்மை. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது, வாழ்க்கையை எப்படி யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறையா கணவன்மார்கள் புரிதல் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் புரிதலோடு வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் அந்த சந்தோஷங்கள் இருந்துச்சு. குடும்பங்களாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட்டு குடும்பம் எங்கே போச்சு பார்க்கவும் முடியல. வேதனையாக இருக்குது. ஏன்னா கணவன்மார்களை தந்தை தாய்மார்களை பிரித்து கொண்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. என்ன இருந்தாலும் நண்பர்களுக்கு நான் நல்லா தெரியப்படுத்திக்கிறேன். மனைவிக்காக பெற்ற தந்தையும் தாயும் கைவிடாதீங்க. அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நம்ம செஞ்சோம், அவங்களால நம்ம வெத்துவா வாங்கணும், அவங்களோட திட்டு நம்ம வாங்கணும்னா வாழ்க்கையில் நம்மளால் மனைவிகளோட குழந்தைகளோட வாழ முடியாது. அதை ஞாபகம் வச்சிங்க. பெற்ற தந்தை தாய்மார் நம்மளை வாழ்த்து நான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். அவர்களையும் அந்த விதத்துக்கு நம்ம நல்லதுமாக வச்சுக்கணும். பெற்றவங்களை நம்ம புண்ணியம் செய்கிறதோ, ஒருத்தவங்களுக்கு உதவி ஜக்காத்து கொடுக்குறதோ, பிச்சை போடுறதோ, இதில் நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மையே எங்கே இருக்குது அப்படின்னா, தகப்பன் தாய் அடியில் காலடியில் தான் அந்த சொர்க்கமே நம்மளுக்கு இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம பெற்றவங்களை எந்த அளவுக்கு கவனித்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை இருக்குது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு அது யாருமே செய்கிறதும் கிடையாது. தயவுசெய்து பெற்றோர்களை யாரும் கைவிட்டுறாதீங்க.